மாவட்டம் போடிநாயக்கனூரில் சுமார் 121 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரசு நிதி உதவி பெறும் பள்ளி அமைந்துள்ளது. இங்கு கடந்த 1983ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 1985ஆம் ஆண்டில் 12ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவியர்களும் ஆசிரியர்களும் சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களும் கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்களும் கலந்து கொண்டு தங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மதியம் அனைவருக்கும் அசைவ விருந்து மற்றும் சைவ விருந்து பரிமாறப்பட்டது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து முன்னாள் மாணவ மாணவியர்களும் தங்களை இந்நாள் மாணவ மாணவிகளாக கருதி ஒன்றாக ஐஸ்கிரீம், இனிப்பு உண்டு தங்கள் நினைவுகளை பரிமாறி மகிழ்ந்தனர். மேலும் நிகழ்ச்சி நிறைவடைந்ததும் அனைவரும் இனி ஆண்டுதோறும் இதேபோல நிகழ்ச்சியில் சந்திக்க வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள கீழராஜ குலராமன் கண்மாய்க்கு வாகைக்குளம் மற்றும் கருங்குளம் கண்மாயில் இருந்து நேரடி கால்வாய் வசதி உள்ளது. கடந்த சில தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக அருகில் உள்ள கண்மாய்கள் நிரம்பி கீழராஜ குலராமன் கண்மாய்க்கு தண்ணீர் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது. கண்மாய் உடைந்தால் ஊருக்குள் உள்ளே தண்ணீர் புகுந்து வீடுகளில் தண்ணீர் தேங்கும் அபாயம் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே கண்மாயின் மடையை திறந்துவிடக் கோரி சாத்தூர் மதிமுக எம்எல்ஏ ரகுராமனிடம் மக்கள் கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தண்ணீரை திறந்துவிட பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் மதிமுக எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார். ஆனால் கண்மாய் மீன் குத்தகைக்கு எடுத்தவர்களுக்கு ஆதரவாக அதிகாரிகள் மடையை திறக்காமல் காலம் தாழ்த்தியதாக எம்எல்ஏ மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி களிங்கல் பகுதியில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வெம்பக்கோட்டை வருவாய்த்துறையினர் எம்எல்ஏவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் தண்ணீரை திறக்காமல் போராட்டத்தை கைவிட மறுத்துவிட்டதால் வெம்பக்கோட்டை வட்டாட்சியர் முத்துப்பாண்டீஸ்வரி முன்னிலையில் கண்மாயின் 4 மதகுகளும் திறக்கப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. இதனையடுத்து எம்எல்ஏ மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து பொழிந்து வரும் கனமழை காரணத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் பழனி உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து மாவட்டத்தில் கடலோர பகுதியில் வசிக்கும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்ட வானிலை மாற்றம் காரணமாக 2 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மண்டலம் அறிவித்திருந்தது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நேற்று காலை முதலே குளிர்காற்றுடன் சாரல் மழை மட்டுமே பெய்து வந்தது. தொடர்ந்து அதிகாலை மழை முற்றிலும் நின்ற நிலையில் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட உத்திரமேரூர் பகுதியில் 65 மில்லிமீட்டரும், குன்றத்தூரில் 55 மில்லிமீட்டர், வாலாஜாபாத்தில் 51 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தொடர் மழை காரணமாக 25 கன அடி உபரி நீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் உட்பட 19 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் இன்று அதிகாலை முதல் சுமார் 2 மணி நேரத்துக்கும் மேலாக இடைவிடாமல் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. சம்பா நெல் சாகுபடி செய்து அறுவடைக்காக காத்திருக்கும் விவசாயிகள் இன்று பெய்து வரும் மழையால் நெற்பயிர் நீரில் மூழ்கி அறுவடை செய்ய முடியாமல் வீணாகிவிடுமோ என விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்து வருகின்றனர். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில்
சென்னை கிண்டி ஆதம்பாக்கம் ஆலந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் மழை பெய்து வருவதால் ஆதம்பாக்கம் சிட்டி லிங்க் சாலையில் மழை நீருடன் சேர்ந்து கழிவு நீரும் செல்வதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இதற்காக நிரந்தர தீர்வு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை நகராட்சி 1வது வார்டு சமத்துவபுரம் பகுதியில் பொதுமக்களுக்கு தமிழ்நாடு அரசு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் பொதுமக்களுக்கு டோக்கன் விநியோகம் நடைபெற்று வருகிறது. ரேஷன் கடையில் ஏராளமான பெண்கள் டோக்கன் வாங்குவதற்கு குவிந்துள்ள நிலையில் ரேஷன் கடை பணியாளர் பதிவு செய்து கொண்டு வீடு வீடாக சென்று டோக்கன்களை வழங்கி வருகிறார். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு வழங்குவதற்கான டோக்கன் வழங்கி வருகிறார்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சேலம் மாவட்ட பட்டு கைத்தறி நெசவாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பட்டு கைத்தறி நெசவாளர்களுக்கு கூலி உயர்வு வழங்க வேண்டும், பென்ஷன் தொகையை 5 நல வாரியத்தில் பதிவு பெற்ற கைத்தறி நெசவாளர்களுக்கு கல்வி நிதி, திருமணம் நிதி, ஓய்வூதியம் உள்ளிட்ட அனைத்து சலுகைகளையும் காலதாமதமின்றி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டனம் முழக்கமிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சூனாம்பேடு அரசு ஆதி திராவிடர் மாணவர் விடுதி உள்ளது. இங்கு 57 மாணவர்கள் தங்கி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக விடுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் விடுதியின் உள்ளே மழை நீரில் பாம்புகள் மிதந்து வருவதால் மாணவர்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அதிகாரி உடனே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் மாவட்டம் தாந்தோணி பகுதியில் உள்ள கணபதிபாளையம், அன்பு நகர், காளியம்மன் நகர் அருகில் உள்ள பொதுமக்களின் வீட்டிற்கு சென்று நியாய விலைக்கடை பணியாளர்கள் டோக்கன் விநியோகிக்கப்படுவதை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தும் பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் டோக்கன் வழங்குவது குறித்தும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வருகின்ற 10ஆம் தேதியன்று பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்குவதை தொடங்கி வைப்பதை தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் அன்று மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் கந்தராஜா மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.